நம்ம வந்து காமனா அதிகமா எழுதக்கூடிய பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். இதுல வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சம் எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும் மாத்திட்டாங்க. இந்த பேஜ் நான் இப்போ டவுன்லோட் பண்றேன். எக்ஸாம் கைடு வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதான் SAA-C02 அப்படின்னு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய சொல்யூஷன் ஆர்கிடெக்டோட சைட்டு அந்த பேஜுக்கு நீங்க போயிட்டு எக்ஸாம் கைடு டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல இருக்கக்கூடிய என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கன்னா மெயினா அதாவது டொமைன், அதாவது முதல்ல முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 5 விதமான டொமைன்ல வந்துட்டு மார்க் எக்ஸாமினேஷன் பிரசன்டேஷன் மார்க் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த மெயின் திங் அந்த ஒரு சேஞ்ச் தான் வந்திருக்கு. அதை வந்துட்டு 4 வந்துட்டு குறைச்சிருக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் டிஃபைன் பெர்ஃபார்மன்ட் ஆர்கிடெக்ட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5th அப்படின்றது எக்ஸலண்ட் ஆர்கிடெக்ட். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த இடத்துல வந்து செகண்ட்ல வந்துட்டு ஹை பெர்ஃபார்மிங் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சம் சின்ன சின்ன மைனர் சேஞ்ச் வந்திருக்கு மார்க்ல. குறிப்பா வந்து காஸ்ட் ஆப்டிமைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 18% கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன்ல வந்து மார்க் கேட்க போறது. இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சுன்னா காஸ்ட் ஆப்டிமைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா 10% இருந்துச்சு. சரிங்களா? அதை இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சேஞ்ச் பண்ணி நமக்கு 18% கொண்டு வந்திருக்காங்க. மித்தெல்லாம் சின்ன சின்ன மார்க் சேஞ்ச் ஆயிருக்கு. குறிப்பா வந்துட்டு இந்த 5th அதாவது 5 டொமைன்ல இருந்தது அப்படின்றது மாத்திட்டு இப்ப 4 டொமைனா வந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? இது இல்லாம அதர் இது 1 இயர் சேம் திங் தான். மற்ற இதெல்லாம் சேம் தான். ஒரு 1 இயர் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதை எழுதலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிறாங்க. நார்மலா சென்டர் போய் தான் எழுதணும். நீங்க வந்துட்டு சேம் திங் மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும், இல்லைன்னா மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதாவது 1 more ஆன்சர் நீங்க கிளிக் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல சிங்கிள் ஆன்சர் நீங்க கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எந்த சேஞ்சஸ் வரல. மெயினா வந்துட்டு இந்த எந்தெந்த டொமைன்ல கேட்கறது அப்படின்றது மட்டும் பேட் டொமைன் வந்து குறைச்சிருக்காங்க. சரிங்களா? இது ஒண்ணுதான் மெயின் சேஞ்சஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இதோட லிங்க் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்.